தேவன் நமக்குள்ள இருக்கிறார் என்று நாம நினைத்துக் கொள்ளுகிறோம். கர்த்தர் சொல்றார், நீ என் கட்டளையை கை கொள்ளலையா, நான் உன்னிடத்தில் நிலைத்திருக்க மாட்டேன் என்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். அப்ப எதனால கர்த்தர் நமக்குள்ள நிலைப்பார்னா, நீங்கள் கட்டளைகளை கை கொண்டால் கர்த்தர் உங்களுக்குள்ளே நிலைத்திருப்பார். கர்த்தர் உங்களுக்குள்ளே நிலைத்திருந்தால் ஆவியானவர் அதை உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார். கர்த்தர் என் கூட இருக்கிறார், நாம் பேசும்போதே பதில் சொல்லுகிறார், என் கூட நிலைச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா ஒரு ஆள் மாதிரி அவர் என் கூட இருக்கிறார் என்ற அர்த்தம். நான் ஜெபம் பண்றேன், கர்த்தர் உடனே அதற்கு பதில் கொடுக்கிறார். நான் போகிறேன், என்னை வழி நடத்துகிறார். தெளிவா நமக்கு தெரிஞ்சிடும். யாருக்கு? அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவரிடத்துல தான் கர்த்தர் நிலைத்திருப்பார். கர்த்தருடைய கற்பனைக்கும் கட்டளைக்கும் தூரமாக இருந்து கொண்டு இன்னைக்கு கர்த்தர் பேசினார், நேத்து பேசினாரு, முந்த நாள் கூட பார்த்தேன் என்று சொல்லுவது, நீங்களாய் நினைத்து கொள்வது, அது ரொம்ப ஆபத்துல போய் முடிஞ்சிடும்.